அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் விதிக்கப்படும் தடை கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. கடும் வறட்சி நீர் விநியோகம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். நாட்டில் எகிரும் எரிபொருள் விலை ஜனாதிபதி அனுரவின் அதிரடி நடவடிக்கை. வாகன மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 3 கைது. 70 அடி பள்ளத்தில் விழுந்த வேன், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகாயம். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. பூர்வீக காணிகளை சுவீகரிப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு, நில அளவீடு தடுத்து நிறுத்தம். எகிரும் தங்கத்தின் விலை இலங்கையின் 4 லட்சத்தை கடந்தது பெறுமதி. திம்புள்ள யூலிஃபீல்ட் வனப்பகுதிக்கு தீ வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அடையாளம் தெரியாத நபர்களால் கைபேசிகளுக்கு வரும் இணைப்புகள் மற்றும் செய்திகளை திறப்பதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற ரகசிய இணைப்புகள், செய்திகள் மூலம் இணையவழி மோசடி இடம்பெறும் அபாயம் அதிகரித்துள்ளதாக போலீஸ் பிரிவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இணைப்புகளை அணுகுவதற்கு முன்பு அவற்றின் உண்மைத்தன்மைகளை சரிபார்க்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். நெட், XYZ மற்றும் CC போன்ற வழக்கத்துக்கு மாறான முறையும் இணைப்புகளை திறக்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் மேலும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மாணவர் ஒழுக்கத்தை பேணும்போது எவ்விதமான உடல் அல்லது மன ரீதியான தண்டனைகளையும் வழங்க தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பரிவீனாதிபதி தேரர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சர் இது தொடர்பில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29 தேதியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எந்த விதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விஷயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி நீர் விநியோகத்தை சில பகுதிகளில் மட்டுப்படுத்தவும், ஏனைய சில பகுதிகளில் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு நீர் வெட்டை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கு பிரதானமாக நீர் விநியோகிக்கும் களத்துவாவ மற்றும் லவுகம நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக அச்சபை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய நிலைமை குறித்து பொதுமக்களை தெளிவுபடுத்துவதற்காக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இன்று காலை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றையும் நடத்தியிருந்தது. இதன்போது நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கும், வாகனங்களை கழுவுவதற்கும் குடிநீரை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் நிபந்தனைகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதன் இறக்குமதி விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விற்பனை விலையை விட அதிகரிக்கும் பட்சத்தில் எரிபொருள் இறக்குமதி வழங்கும் நிறுவனங்கள் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலுத்த வேண்டும். இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த 2 எரிபொருட்களின் விலைகளையும் உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும்.
நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நாட்டு மக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவுச் சான்றிதழ் இல்லாத வாகனங்களை வைத்திருந்த 3 சந்தேக நபர்களை மேற்கு மாகாண வடக்கு குற்ற பிரிவினர் கைது செய்துள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து வாகன கடத்தலில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் குறித்து அப்பிரிவு நடத்திய விசாரணையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடமிருந்த 3 கார்கள், 2 ஜீப்புகள், ஒரு லொரி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கந்தானி மற்றும் மிகாவத்தி பகுதிகளைச் சேர்ந்த 21, 39 மற்றும் 44 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாண வடக்கு குற்ற பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று அதிகாலை 1 மணியளவில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் இந்திகல் அலி தெரிவித்துள்ளார். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளான இடத்திற்கும் அருகிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் காயமடைந்த ஒருவரை பார்வையிட்டுவிட்டு மீண்டும் கொத்மலை தவளந்தினை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வேனில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மற்றும் ஒரு விற்பனை உதவியாளர் பயணித்துள்ளதாகவும் வேன் உரிமையாளரை அதனை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த வேன் உரிமையாளரின் மகன் ஒருவர் பிரதான வீதிக்கு வந்து அந்த வழியாக சென்ற கப்ரக வாகனத்தை நிறுத்தி தனது தாய், தந்தை மற்றும் உதவியாளரை வைத்தியசாலையில் அனுமதிக்க உதவி கோரியுள்ளார். பின்னர் இதுகுறித்து கொத்மலை காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிய விலை திருத்த பட்டியல் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்னு குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். அதுவரையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இயக்கச்சி முகாமில் பகுதியில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காடுகளில் ராணுவ தேவைக்காக அளவீடு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக காடி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக காணி சுவீகரிப்பதற்கான நில அளவை பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. 18 பேருக்கு சொந்தமான பல ஏக்கர் காணிகளின் 4வது பட்டாலியன் மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணியின் ராணுவ முகாமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த காணிகளை பிரதேச தமிழ் மக்களின் பாரம்பரிய பரம்பரை சொத்தாகும். மேலும் அந்த பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம், பொது நோக்கு மண்டபம், சிறுவர் முன்பள்ளி போன்ற முக்கிய சமூக கட்டிடங்களும் அமைந்துள்ளன. இக்காணியை ராணுவ தேவைக்காக சுவீகரிக்கவும் அதனை அளவீடு செய்யவும் இன்று நில அளவை அதிகாரிகள் வருகை தருவதாக கடிதம் மூலம் தமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்களான மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சுவீகரிப்பு அளவீடு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தமது காணிகளை மீள தம்மிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும் காணி உரிமையாளர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் காணிகளை அளவீடு செய்து ராணுவத்தினரின் பயன்பாட்டுக்காக சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ராணுவ முகாமாக பயன்படுத்தப்பட்டாலும் தங்களது பாரம்பரிய காணியை சுவீகரிக்கவோ அல்லது அளவீடு செய்யவோ எந்தவித சம்மதமும் வழங்க மாட்டோம் என உறுதியாக தெரிவித்து காணி உரிமையாளர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர்.
மேலும் மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும் என்ற ஜனாதிபதி வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவை பொய்யாகிவிட்டதோ என மனவேதனைக்குள்ளாகியுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட காணி உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டு $4,780 விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை நேற்று ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,695.96 பதிவாகியிருந்தது. அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலையும் அதிகரித்து $75.4 பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று ஒரு பவுன் தங்கத்தின் விலை $7,000 அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $4,03,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,70,800 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $50,375 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $46,350 விற்பனை செய்யப்படுகிறது. வெப்பநிலை உச்சமடைந்து வரும் நிலையில் திம்புலபத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜூலிஃபீல்ட் வனப்பகுதிக்கு நேற்று இனந்தெரியாத விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வளமான காட்டுப்பகுதியில் பல ஏக்கர்கள் அழிந்து நாசமடைந்துள்ளன. கடும் வெப்பமான காலநிலை நிலவுவதனாலும் காற்று வீசுவதனால் தீ வேகமாக பரவி வருகின்றன. இதனால் தீயினை கட்டுப்படுத்துவது கடினமாக மாறியுள்ளது. இந்த காட்டுப்பகுதிக்கு தீ வைக்கப்பட்டதன் காரணமாக எமது நாட்டுக்கு உரித்தான அரிய வகை தாவரங்கள், விலை உயர்ந்த மரங்கள், சிறிய வகை உயிரினங்கள் ஆகியன அழிவடைந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கிற்காகவும் விறகு சேகரிப்பதற்காகவும் மிருகங்களை வேட்டையாடுவதற்காகவும் மழை வரும் என்ற மூட நம்பிக்கையில் காடுகளுக்கு தீ வைக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். எனவே காடுகளுக்கு தீ வைப்பவர்களை உடன் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.